வங்கக்கடலில் உருவாகி இருந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது மேலும் வலுவடைந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக, அதாவது புயல் சின்னமாக அது வலுவடைந்திருப்பதால் இன்று இரவில் இருந்து டெல்டா மாவட்டங்களான தஞ்சை, திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை உள்ளிட்ட மாவட்டங்களில் இன்று இரவு முதலே கனமழை பெய்ய தொடங்கும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இன்று முதல் அடுத்த 5 நாட்களுக்கு ராமநாதபுரம் முதல் சென்னை வரையிலான கடலோர மாவட்டங்களில் தொடர்ந்து கனமழைக்கான வாய்ப்பு இருக்கிறது என்றும், இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது புயல் சின்னமாக தமிழக கடற்கரையை நோக்கி நகர்ந்து வருவதால் டெல்டா மாவட்டங்களிலும் மற்றும் சென்னை, காஞ்சிபுரம் உள்ளிட்ட கடலோர மாவட்டங்களிலும் இன்று இரவு முதலே கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. தெற்கு வங்கக்கடல் பகுதியில் வலுவடைந்துள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது புயல் சின்னமாக வலுவடைந்து தமிழகம் நோக்கி வர தொடங்கி இருப்பதால் ராமேஸ்வரத்திலிருந்து தஞ்சை, திருவாரூர், நாகை, கடலூர் உள்ளிட்ட கடலோர மாவட்டங்களில் இன்று இரவு முதலே கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. 28, 29 ஆகிய 2 நாட்களும் மிக கனமழை பெய்யும் என்றும், அடுத்த 5 நாட்களுக்கு இந்த கடலோர மாவட்டங்களில் தொடர்ந்து கனமழைக்கான வாய்ப்பு இருக்கிறது என்றும், ஓரிரு இடங்களில் அதி கனமழை பெய்யும் என்றும், புயல் சின்னம் தமிழகத்தை நோக்கி நகர்வதால் கடலோர மாவட்டங்களில் உள்ள மீனவர்கள் கடலுக்கு மீன் பிடிக்க செல்ல வேண்டாம் என்ற எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து வானிலை மாற்றத்தால் இந்த புயல் சின்னம் தமிழக கடற்கரையை நோக்கி நகர்வதால் மழையின் அளவு இன்று இரவு முதலே கடலோர மாவட்டங்களில், குறிப்பாக டெல்டா மாவட்டங்களில் இன்று இரவே கனமழை பெய்யும் என்றும் வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. விவரங்களுக்கு நன்றி கண்ணன்.